Hi friends, welcome to Suresha. நம்ம கிட்ட யாராச்சும் மணிப்பூர் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க போய் மணிப்பூர் இஷ்யூ பத்தி கேட்டாலோ, உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்டாலோ, ஐயோ அது ரொம்ப பெரிய இஷ்யூங்க, அந்த இஷ்யூலாம் இதெல்லாம் எப்படிதான் டாலரேட் பண்ணிட்டு மக்கள் இருக்காங்களோ அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. ஆனா மணிப்பூர் இஷ்யூ அந்த லெவலுக்கு ரீச் ஆயிருக்கு எல்லார்கிட்டையும், அந்த லெவலுக்கு அதை கொண்டு போய் சேர்த்தது யாரு அப்படிங்கறதெல்லாம் நான் உங்களுடைய பார்வைக்கே விட்டுடுறேன். அது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட எல்லா மக்கள்கிட்டையும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அது உங்களுக்கு கண்டிப்பா நீங்க இத தெரியப்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி இந்த இஷ்யூவை பத்தி நீங்க பேசணும். உங்க சர்க்கிள்குள்ள கண்டிப்பா இதை பத்தி நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும்ட்டு கொண்டு போய் வச்ச ஒரு விஷயமா தான் மணிப்பூர் இஷ்யூவை நான் பாக்குறேன். ஏன்னா மணிப்பூர் இஷ்யூன்றது நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கல. அது ஒரு கம்யூனல் இஷ்யூ. அந்த இஷ்யூக்கே அவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்து எல்லாருக்கிட்டையும் நம்ம மீடியாலாம் கொண்டு போய் சேர்த்துச்சு. ஆனா இப்ப சந்தேஷ் காலி அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்கக்கூடிய இஷ்யூவை பத்தி யாருக்காச்சும் நமக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நில்லு சந்தேஷ் காலினா ஃபர்ஸ்ட் என்னப்பா, யாராவது ஒரு இண்டிவிஜுவல் பேரா, இல்ல ஒரு பர்சனோட பேரா, இல்ல ஒரு இடமா, இல்ல இந்தியால அப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்ட்டு கேட்கிறவங்களோட கேள்வி மட்டும்தான் இங்க அதிகமா இருக்கும். ஆனா ஒரு மிகப்பெரிய வன்முறையே ஒரு இடத்துல அரங்கேறிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்டர் ஸ்டேட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அங்க சிஎம் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி, இவங்களுடைய கட்சி பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ். இந்த கட்சியோட பேரும் தெரியும், இவங்க தான் சிஎம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இந்த சந்தோஷ் காலி அப்படிங்கிறது பங்களாதேஷோட எல்லை பகுதிக்கு நடுவுல கந்தலி ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் ஒன்று ஓடுது. இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய இந்திய பரப்புல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் இந்த சந்தேஷ் காலி. இதுக்கு ஆக்சுவலா சந்தேஷ் காலி அப்படின்னு நம்ம குறிப்பிட்டா கூட இதை சுத்திலும் 16 கிராமங்கள் இங்க இருக்கு. இந்த கிராமம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தீவுகள் மாதிரி தான் இருக்கும், குட்டி குட்டி தீவுகள் மாதிரி. முக்கால்வாசி இவங்களுடைய வாழ்வாதாரமே, இங்க வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரமே மீன்பிடி தொழிலையும், அங்க விவசாயம், அந்த மலைப்பாங்கான இடங்கள்ல நடக்கக்கூடிய ஃபார்மிங்கை பேஸ் பண்ணி தான் இவங்களுடைய வாழ்வாதாரமே அங்க இருக்கு. இவங்களுக்கு அங்க ஃபெரி, அதாவது ரிவர்ல இந்த ஃபெரி அப்படிங்கிறது, அதாவது படகு, அந்த மாதிரி அதை கொண்டு போய் மீன் பிடிச்சு அதை கொண்டு சேல் பண்றது தான் இவங்களுடைய நிரந்தர வேலையா கூட இங்க நம்மளால பார்க்கப்படுது. இங்க வாழக்கூடிய எல்லா மக்களுமே பெரும்பாலும் ட்ரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரிக்குள்ள வரவங்களா தான் இங்க இருக்காங்க. ஓகே, நம்ம நினைச்சோம்னா சென்னையில இருந்து ஒரு 75 to 80 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் நம்மளால எவ்வளவு தூரம் நம்மளால ரீச் பண்ண முடியும், எவ்வளவு சீக்கிரம் நம்மளால ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குறிப்பிட்டு ஒரு மிஞ்சி போனா ஒரு 2 hours 2.5 hours மேக்சிமம் பக்கத்துல இங்க சிட்டிக்குள்ள இருக்கிற டிராபிக் எல்லாம் தவிர்த்து மீறி நான் அவுட்டர்ல போயிட்டேன்னா நான் ஈஸியா ஜஸ்ட் லைக் தட் போயிடுவேன்ப்பா அப்படின்ற லெவல்ல மிஞ்சி போனா ஒரு 2 to 2.5 hours உங்களால ரீச் பண்ண முடியும். ஆனா கொல்கத்தால இருந்து, வெஸ்ட் பெங்காலோட தலைநகரா இருக்கக்கூடிய கொல்கத்தால இருந்து இந்த சந்தேஷ் காலி இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு அதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 75 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனா அந்த 75 கிலோமீட்டர்ஸும் ரீச் பண்ணதுக்கு யூ ஜஸ்ட் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 4 to 5 hours நீங்க உங்களோட டைம் எடுத்துக்கும். அப்போ பாத்துக்கோங்க, சிட்டியை தவிர்த்து சிட்டில இருந்து நீங்க கொஞ்சம் அவுட்டர்ல வந்துட்டாலே உங்களுக்கு மிக மோசமான சாலைகள் தான் அங்க இருக்கும். அந்த சாலைகள்ல மக்கள் கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். அதனாலேயே இவங்களுடைய வாழ்வாதாரம் இன்னி வரைக்கும்
ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் வெளிப்படுத்த நினைக்கிற இஷ்யூஸ் எல்லாம் கேட்கும்போது இடிக்கு மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே வந்துட்டு ஒரு பேரதிர்ச்சிய அந்த நிலப்பரப்பு கொடுக்குது. ஆனா அத ஒரு வளையத்துக்குள்ள நீங்க என்னதான் நீங்க நினைச்சாலும் என் ஸ்டேட்டை விட்டு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எதுவுமே வெளியில போகாதுடா, அந்த அளவு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மம்தா பானர்ஜி அவங்களுடைய அரசும் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கண்ட்ரோல்டா அப்படியே பயங்கரமா அவங்க ஷீல்டு பண்ணி இந்த ஷேக் ஷாஜகானை காப்பாத்துறாங்க. அப்படி அவங்க காப்பாத்துற அளவுக்கு அவரு என்னப்பா பண்ணாரு, இந்த மக்கள்லாம் சொல்ற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் 1.5 வருஷமா அங்க நில அபகரிப்பு அப்படிங்கறது வந்து பெரிய லெவல்ல நடக்குது. நாட் ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு ஒருத்தங்களை அடிச்சு பிடிச்சு வாங்குறது மட்டும் இல்ல, அவங்களுடைய நிலத்தை அவங்க கிட்ட இருந்தே பிடுங்கி எடுத்துட்டு அந்த இடத்திலேயே அவங்கள அடிமைகளா வேலை செய்ய வச்சு அவங்களுடைய உழைப்பையும் சுரண்டி அவங்கள வந்து படு இன்னலுக்கு வந்துட்டு ஆட்படுத்துறாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க கூட இருந்த ஷேக் ஷாஜகான் உள்பட ஷேக் ஷாஜகானுக்கு லெப்ட் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு உத்தம் சர்தார் அப்புறம் ஷீபா பிரசாத் அப்படின்ட்டு 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரோட அட்ராசிட்டிஸும் இந்த ஷேக் ஷாஜகானும் தான் அதுல இன்வால்வ் ஆயிருக்கான். அவனுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. என்னடா திடீர்னு ஒருமையில பேசுறேன்னு நினைக்கணும்னா அவனுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அவனும் தான் பண்ணிருக்கான். அப்படி என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிற அவங்களுடைய பார்ட்டி ஆபீஸ்க்கு டெய்லி ஒரு லேடிஸ் வந்து வரணும், இவங்க சூஸ் பண்றவங்க வரணும். அவங்க வந்துட்டு இவங்க எவ்வளவு நாள் வேணா இவங்க வச்சு இவங்க என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து எப்ப வேணா அவங்களுக்கு எப்போ ஓகேன்னு தோணுதோ அப்போ வந்து அவங்க திருப்பி அனுப்பி விடுவாங்க. கேட்கவே கடுப்பா இருக்குல்ல, ஆனா அதுதான் அங்க நிகழ்ந்துட்டு இருக்கு. இதை கேட்கும் போது ஒரு மீடியால, இங்கிலீஷ் மீடியால இதை எடுத்து பேசுறாங்க. அப்போ திரிணாமுல் காங்கிரஸ் சார்ந்த ஒரு லேடி ஸ்போக்ஸ் பர்சன் என்ன கேக்குறாங்கன்னா, இதுக்கெல்லாம் என்னங்க ஆதாரம் இருக்கு, இந்த ஆதாரம் எல்லாம் வந்து ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தா சொல்லுங்க, அதை வச்சுக்கிட்டு நாம வந்து பேசலாம் அப்படின்றாங்க. எனக்கு உண்மையிலுமே என்ன தோணுச்சுன்னா, அதை ஓப்பனா சொல்ல முடியல. யார் வீட்லயாவது இந்த மாதிரி நடந்து அவங்க வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இந்த மாதிரி போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டுட்டு நிப்பாங்களா? இந்த மாதிரி ஆச்சா சொல்லுங்க, எங்க வீட்டுல இருக்கிறவங்க கூட பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டு ரொம்ப இழிவான ஒரு அரசியலை வந்துட்டு அங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இஷ்யூ இதுவரைக்கும் யாருக்காவது போய் சேர்ந்திருக்கா, இங்க நமக்கு ஏன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நம்மள ஒரு சர்க்கிள்ல வச்சிருக்காங்க. இந்த சர்க்கிள்குள்ள உனக்கு என்ன நான் கொடுக்கறனோ அதை மட்டும்தான் நீ தெரிஞ்சுக்கணும், இங்க என்ன நடக்குதோ அதை மட்டும்தான் நீ பேசணும், இதுக்கு மேல எதுவுமே உனக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு தான் நம்மள வந்து ஒரு கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. அதை மீறி நமக்கு எதுவுமே தெரியாதுங்க. எனக்கு லாஸ்ட் வீக் வரைக்கும் சொல்லணும்னா சீரியஸா சந்தேஷ் காடி அப்படிங்கிற இடம் வந்து அப்படின்னு ஒரு இடம் இந்தியாவில இருக்கான்றது கூட தெரியாது. அந்த லெவல்ல தான் நானும் இருக்கேன், ஆப்வியஸா அதே லெவல்ல தான் நீங்களும் இருப்பீங்க. ஓகே, அதுதான் இங்க நடக்குது. அந்த மக்கள் வந்து எல்லாத்தையும் சொல்ல வெளியில வராங்க அப்படின்னு 144 போடுறாங்க. அந்த டிஎம்சி கவர்மெண்ட் வந்து 144 போடுது. 144 போட்ட உடனே அடுத்த நாளே வந்துட்டு அந்த ஹைகோர்ட் வந்து தடை பண்ணுது, நீங்க 144 போடக்கூடாது. இப்பதான் அந்த மக்கள் வந்து வெளியில வந்து எல்லாத்தையும் பதில் சொல்ல வெளில வராங்க. அவங்களை நீங்க தடுக்கிற மாதிரி ஆயிடும், நீங்க போடக்கூடாதுன்னு சொன்ன உடனே அதை லிஃப்ட் பண்ணிட்டு அதை வேற மாதிரி திருப்பி இந்த பர்டிகுலர் சரௌண்டிங்ல மட்டும் நாங்க போடுறோம், இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் போடுறோம் அப்படின்ற மாதிரி அதை கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்க்கு மட்டும் அதை கண்டினியூ பண்றாங்க. அந்த 144 வந்துட்டு போட்டாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. இது எப்படின்னு தெரியல. நான் பேசிட்டு இருக்கிற இந்த டைம்ல மோர் தென் 50 days கடந்து போச்சு. இன்னைய வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பா ஒரு ஷீல்ட் பண்ணி அந்த ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இந்த ஷேக் ஷாஜகான் அப்படிங்கிறவர் வந்து இருக்காரு. அவரை எவ்வளவு நாள் இவங்க பாதுகாக்க போறாங்க? இங்க உண்மையிலுமே எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேள்வி வருது, மக்களுக்காக இந்த ஆட்சியாளர்கள் இருக்காங்களா, இல்ல ஆட்சியாளர்களின் தேவைகளுக்காக அங்க மக்கள் இருக்காங்களான்னு
தெரியல. உங்களுடைய கோபங்கள், உங்களுடைய ஏதாவது வந்து நீங்க நான் ஏதாவது தவறா சொல்லியிருக்கேன், இல்ல இந்த இந்த இஷ்யூ இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுடைய பார்வைய கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நானும் நம்ம தமிழ் சேனல்ல எதுலையுமே வந்துட்டு என்னால இந்த நியூஸ் எல்லாம் வந்துட்டு என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் நான் தெரிஞ்சு நான் போய் பார்த்து எனக்கு எங்கெங்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குமோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கஷ்டப்பட்டு கேதர் பண்ணி தான் நான் இதை கொடுத்துருக்கேன். பார்ப்போம் ஷேக் ஷாஜகான் அப்படிங்கிறவர் வந்து அகப்படுவாரா, அந்த மக்களுக்கு வந்து பர்மனண்டாவே அவங்க எதிர்பார்க்கிற ஒரு சுதந்திர நாட்டுல இருக்கிற உண்மையான சுதந்திரம் அவங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.